ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியும் அப்படின்னு முகமது ஷமி சொன்ன போதிலுமே கூட ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஷமி, நான் ரிஸ்க் எடுக்கலாம் இப்போ விரும்பலை. அடுத்த கட்ட அணியை உருவாக்க தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்திய அணிக்கு என்ன தேவையோ அதை பற்றி தான் நான் யோசிக்கிறேன். அதனால் உங்களுக்கு திரும்ப வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மறுத்திருக்கார். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்திய அணி ஆஸ்திரேலியா நாட்டில் 2 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் 1-1 அப்படிங்கிற மாதிரி தொடர சமநிலையில் இருக்காங்க. அடுத்து 3 போட்டி நடக்க போகுது. 3மே முக்கியமான போட்டி இந்தியாவுக்கு. வாழ்வா சாவா போட்டி அப்படின்னு சொல்லலாம். 3ல் கம்பல்சரி 2 போட்டியில் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கெலாம் போக முடியும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இந்திய அணியில் பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கவலை அளிக்கும் விதமாக தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. ஸ்டார்க்கு, கம்மின்ஸு, ஹெசல்வுட்டு, போலண்டு, இந்த மாதிரி எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு கொடுக்குறாங்க. ஒருத்தர் விக்கெட் எடுக்கல அப்படின்னாலும் இன்னொருத்தர் விக்கெட் எடுத்துடுறாரு. அதனால் செம்ம ஸ்ட்ராங்காக வேகப்பந்து வீச்சை வச்சுருக்காங்க. இந்தியாலையுமே பும்ரா இருக்கார். ஓகே, சிராஜ் ஒரு மேட்ச்சில் நல்லா ஆடுறாரு, ஒரு மேட்ச்சில் சொதப்பிடுறாரு. இன்னொரு புறம் ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அபாரமாக செயல்பட்டார். 2வது டெஸ்ட் போட்டியில் ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. அதே அதிகமான ரன்களை வாரி வழங்கினார். ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயும் விக்கெட் எடுத்திருந்தாலுமே கூட அதிகமான ரன்களை தான் ஹர்ஷித் ராணா வாரி வழங்கினார். அந்த மாதிரி சூழலில் தான் இந்திய கோச்சான கௌதம் கம்பீர் ஷமியை உடனே அழைக்கணும். ஷமி மாதிரி ஒரு பிளேயர் இருந்தால் தான், பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஷமி மேலே தொடர்ந்து நம்பிக்கை வச்சு அவரை அணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ரோஹித் கிட்ட வலியுறுத்திட்டு வந்தார். ஷமியும் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்க சையது முஸ்டாக் அலி டிராஃபியில் அபாரமாக செயல்பட்டிருக்காரு. பேட்டிங்லேயும் சிறப்பாக ஆடியிருக்காரு. இதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷமி மற்றும் பும்ரா இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்திய அணியை இங்கிலாந்து அணிக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா அபாரமாக ஜெயிக்க வைப்பதற்கு உதவியாக இருந்திருப்பாங்க. பேட்டிங்கில் செம்மையாக ஆடிருப்பாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ ஷமி பேட்டிங்கை நல்லா ஆடுவார். சையது முஸ்டாக் அலி டிராஃபியில் அதிரடியாக அவருடைய பேட்டிங்கையும் வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னொரு புறம் ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டிங்கில் 2 இன்னிங்ஸ்லையுமே டக் அவுட்டில் தான் அவுட் ஆகிருப்பார். அதனால் ஷமி உள்ளே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் சொன்ன போதிலுமே கூட ரோஹித் சர்மா அதை மறுத்திருக்காரு. அதனை தொடர்ந்து ஷமியை ரோஹித் கிட்ட பேசியிருக்காரு. அதில் என்னால் ஆட முடியும், என்னால் இன்னும் ஒரு சில வருஷங்கள் நல்ல கிரிக்கெட்டை கொடுக்க முடியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இந்திய அணிக்காக ஆடணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு ஷமி பேசியிருப்பார். ஆனால் ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ உங்களை அழைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம்தான், நல்ல முடிவு தான். ஆனால் உங்களை நம்பியே இருக்க முடியாது, உங்களுக்கு வயசாயிருச்சு, இன்ஜரி அதிகமாக ஆகுது. ஸோ அதனால் இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லாங் கேப் இருக்குது, அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியாது. பட் யங்ஸ்டர்ஸை வச்சு அவங்கள வச்சு ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். நான் அணியை விட்டு ரிட்டையர் ஆகி வெளில வந்தால் கூட யங்ஸ்டர்ஸ் கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதனால் நம்ம யங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணால் தோற்றுருவோம் அப்படிங்கிற நிலைமையை நான் உடைக்க தான் பார்க்குறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது ஷமி. அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்தியாவிலே ஆடுங்க. நம்ம அடுத்து T20 அந்த மாதிரி கேம்ஸில் வேணால் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். இந்த ஆஸ்திரேலிய தொடரில் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு ரோஹித் மறுத்திருக்காரு. நன்றி.